சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் அவசர தொடர் இலக்கத்தை விமர்சித்த ஹர்ஷ பதிலளிக்க கற்றுக் கொடுக்க தயார் எனவும் தெரிவிப்பு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பெயரில் பாரிய மோசடி, விசாரணைகளை ஆரம்பித்த குற்றப்புலனாய்வு திணைக்களம். இலங்கையில் வளமைக்கு திரும்பிய அரச நிறுவனங்கள், பொது சேவைகளை துரித கதியில் முன்னெடுக்க திட்டம். தலதா மாளிகையில் வழிபாட்டில் ஈடுபட்ட அனுர எண்ணெய் தேய்க்கும் அரச விழாவிலும் பங்கேற்பு. விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கிய காவல்துறை, சென்னையில் இன்று மாலை கூட்டம். லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல், 3 தசாப்த பேச்சுவார்த்தைக்கு பின் தாக்குதல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் அவசர அழைப்பு முறையில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா விசனம் வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் அவசர அழைப்பு முறையின் தோல்விகளை சுட்டிக்காட்டியுள்ள கர்சடி சில்வா அதனை சுவசரிய 1990 இலவச நோயாளர் காவுவண்டி சேவையுடன் ஒப்பிட்டு விமர்சித்துள்ளார். கர்சடி சில்வா தனது எக்ஸ் தளப்பதிவில் இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். காவலாளிகள் நாளொன்றுக்கு 4500 அழைப்புகளை கையாளுவதாக கூறப்படும் நிலையில் சுவசரிய கடந்த 7 ஆண்டுகளாக நாளொன்றுக்கு சராசரியாக 5000 அழைப்புகளை கையாண்டு வருவதாக கூறியுள்ளார். சுவசெரிய சேவையில் 98.9% அழைப்புகள் முதல் ஒழுங்கிலேயே பதிலளிக்கப்படுவதாகவும் சுவசெரியவின் ஆடுதழுவிய சராசரி பதில் வழங்கும் நேரம் வரும் 13 நிமிடங்கள் மட்டுமே எனவும் கூறியுள்ளார். ஆனால் காவல்துறையினரின் பதிலடி 180 நிமிடங்கள் வரை தாமதமாவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எண்ணெயில் மயமாக்கப்பட்ட கட்டமைப்பு, கடுமையான நெறிமுறைகள் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஊழியர்களின் அர்ப்பணிப்புள்ள மனப்பான்கு ஆகியவற்றையே சுவசெரியவின் வெற்றிக்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கற்றுக்கொள்ளும் அளவிற்கு பணிவாக இருந்தால் அதை எப்படி செய்வது என்று நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தருவோம் என்றும் அவர் காவல்துறை தரப்புக்கு சவால் விடுத்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால 119 அவசர அழைப்புகளுக்கு பதிலளிப்பதில் ஏற்படும் தாமதங்கள் குறித்து தனக்கு தினசரி முறைப்பாடுகள் கிடைப்பதாக அண்மையில் ஒப்புக்கொண்டிருந்தார். 119க்கு அழைத்து 3 மணி நேரமாகியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற முறைப்பாட்டை தொடர்ந்து தாம் தனிப்பட்ட முறையில் 118 தேசிய உதவி மையத்தை தொடர்பு கொண்டு விசாரித்ததாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். பொதுமக்களின் அதிருப்தியை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் இத்தகைய தாமதங்கள் குறித்து உத்தியோகபூர்வமாக புகார் அளிக்குமாறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி இணையதளங்களின் ஊடாக பொதுமக்களிடம் லட்சக்கணக்கான பணம் மோசடி செய்யப்பட்டுள்ள நிலையில் எச்சரிக்கையாக இருக்குமாறு அந்த நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. குறித்த மோசடியில் ஈடுபட்டுள்ள கும்பல் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி போலி இணையதளங்கள் ஊடாக பொதுமக்களிடம் லட்சக்கணக்கான பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளமை தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த பாரிய நிதி மோசடி தொடர்பில் அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினர் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றில் விடயங்களை சமர்ப்பித்தனர். பாதிக்கப்பட்ட இருவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கு அமைய பமுனுகம பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் வங்கி கணக்கிலிருந்து சுமார் 50 லட்சமும், கடவத்தை பகுதியைச் சேர்ந்த பெண்ணின் வங்கி கணக்கிலிருந்து சுமார் 3.5 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணமும் இவ்வாறான போலி இணையதளம் மூலம் திருடப்பட்டுள்ளதாக கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். குறித்த தகவல்களை ஆராய்ந்த கொழும்பு பிரதம நீதவான் திட்டமிட்ட குற்றச்செயல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பிலான தகவல்களை உடனுக்குடன் நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். எனவே குறித்த போலி இணையதளங்கள் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை தொடர்ந்து அனைத்து அரச நிறுவனங்களும் அலுவலகங்களும் வழமை போன்று இயங்கும் என ஸ்ரீலங்கா பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது.
இலங்கையில் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரச ஊழியர்களுக்கு 13 மற்றும் 14ஆம் திகதிகளில் விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று முதல் அரச நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களின் செயற்பாடுகள் வழமை போல் இடம்பெறும் என ஸ்ரீலங்கா பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. விடுமுறைக்கு பிந்தைய காலத்தில் தடையற்ற பொது சேவைகளை உறுதி செய்வதற்காக அரச நிர்வாக நடவடிக்கைகள் இயல்பு நிலைக்கு திரும்பும் என அந்த அமைச்சு கூறியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கும் என்ற நம்பிக்கையில் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலைகள் சரிவடைந்துள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் கடந்த வார இறுதியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஈரானிய துறைமுகங்களை ட்ரம்ப் முற்றுகையிட உத்தரவிட்டமையினால் கடந்த திங்கட்கிழமை எண்ணெய் விலைகள் $100 தாண்டியிருந்தது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே சுமார் 15 மணி நேரம் நீண்ட முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் தற்போது அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கி பதற்றம் தணியும் என்ற எதிர்பார்ப்பினால் எண்ணெய் விலைகள் குறைவடைந்துள்ளன. இதன்படி பிரெண்ட் மசகு எண்ணெய் விலை 3.8% சரிந்து ஒரு பீப்பாய் $95.54 அமெரிக்காவின் WTI மசகு எண்ணெய் 6.1% குறைவடைந்து $92.85 குறைவடைந்துள்ளது. எண்ணெய் விலை குறைந்தாலும் போர் தொடங்குவதற்கு முன்பு இருந்த விலையை விட இது அதிகம் என்று பன்னாட்டு ஆற்றல் முகமை தெரிவித்துள்ளது. புத்தாண்டின் பாரம்பரியங்களுக்கு அமைவாக 2026ஆம் ஆண்டின் எண்ணெய் தேக்கும் அரச விழா ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கண்டியில் இடம்பெற்றுள்ளது. கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை ஸ்ரீ மகாநாத தேவாலய வளாகத்தில் இன்று காலை இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன. மகா விஹாரவங்சிங்க சியோமபாலி மகாபீடத்தின் மல்வத்து மற்றும் அஸ்கிரி ஆகிய இரு பிரிவுகளின் மகாநாயக்க தேரர்களின் வழிகாட்டுதலுடன் ஸ்ரீலங்கா சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு மற்றும் ஆயுர்வேத திணைக்களம் என்பன இணைந்து சம்பிரதாய முறைப்படி இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. இன்று புதன்கிழமை காலை வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி ஆசீர்வாதம் பெற்ற பின்னர் 2026 எண்ணெய் தேக்கும் அரச விழாவில் கலந்து கொண்டார். மத வழிபாடுகளை தொடர்ந்து இன்று காலை 6:55 மணிக்கு சுப நேரத்தில் அஸ்கிரி பிரிவின் மகாநாயக்க தேரர் வரகாகுடு ஸ்ரீ ஞானரத்ன தேரர் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு முறைப்படி எண்ணெய் தேக்கும் சம்பிரதாயத்தினை முன்னெடுத்திருந்தார். இதன்போது மகா சங்கத்தினர் செத்பிரித் பாராயணம் செய்து ஜனாதிபதி உள்ளிட்ட நாட்டு மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கினர். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மக்கள் தொடர்பாடல் அலுவலகம் யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியில் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மக்கள் தொடர்பாடல் அலுவலகம் யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியில் நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் நாடாவை வெட்டி திறந்து வைத்தார். குறித்த நிகழ்வில் உரையாற்றிய இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் மக்களின் குறைகளை கேட்கின்ற அலுவலகமாக மாத்திரமில்லாது மக்களுக்கும் தமக்கும் தொடர்புகளை ஏற்படுத்தும் அலுவலகமாக இது செயற்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தேவையான விடயங்களை ஒன்றிணைந்து கூட்டுணர்வுடன் சேர்க்கின்ற ஒரு முறையிலேயே தமது எதிர்கால இலக்குகள் இருப்பதாகவும் தமது கட்சியின் இலக்கும் அதுதான் எனவும் எனவே அதை நோக்கி தாம் பயணிப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த நிகழ்வில் தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், உடுவில் பிரதேச சபை உறுப்பினர் தி பிரகாஷ், முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களான K சயந்தன், சுகீர்தன் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். திருகோணமலை சேரனுவர சோமாவதி வனத்தினூடாக பாயும் மகாவலி கங்கையில் நீராடச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரர்கள் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ள நிலையில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. காணாமல் போன ஏனையவர்களை தேடும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. புத்தாண்டு தினமான நேற்று மாலை திருகோணமலை சேரனுவர காவல் பிரிவில் உள்ள சோமாவதி பாலத்திற்கு கீழுள்ள ஆற்றில் தந்தை மற்றும் 4 மகன்கள் ஆகியோர் குளிக்கச் சென்றுள்ளனர். அதில் 3 சகோதரர்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தனர். அவர்கள் மூவரையும் தேடும் பணிகள் நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்ட போதிலும் சடலங்கள் மீட்கப்படாத நிலையில் மீண்டும் இன்று காலை மீட்பு பணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 35 வயதுடைய லக்ஷான் பெரேரா என்பவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காணாமல் போன ஏனையவர்களின் உடல்களை தேடும் பணியில் கடற்படை உயிர்காப்பு பிரிவினரும் சேரனுவர காவல்துறையினரும்
போலீசாரும் மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை சேருநுவர் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி ஏனையின் பிரதான வீதியில் பாதசாரி கடவையில் வீதியை கடக்க முயன்ற நபர் ஒருவரை வாகனம் மோதியதில் அவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த வாகனம் ஒன்று பாதசாரி கடவையூடாக வீதியை கடக்க முயன்ற நபர் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு உடனடியாக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதித்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்துடன் தொடர்புடைய வாகனத்தின் சாரதி கிளிநொச்சி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். பாதசாரி கடவைகளில் வாகனங்களை மிகுந்த அவதானத்துடன் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையிலும் இவ்வாறான விபத்துகள் நேர்வது பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தீநகர் எழும்பூர் திருவல்லிக்கேணியில் இன்று மதியம் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 8 நாட்கள் உள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பெரம்பூர், கொளத்தூர், காரைக்குடி ஆகிய பகுதியில் தாவேக தலைவர் விஜய் பிரசாரம் செய்திருந்தார். இந்த நிலையில் தற்போது சென்னையில் பல்வேறு இடங்களில் பிரசாரம் செய்ய அனுமதி கோரி காவல்துறையினரிடம் தாவேக சார்பில் கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை தீநகர், எழும்பூர், திருவல்லிக்கேணி ஆகிய இடங்களில் இன்று மதியம் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை பிரசாரம் மேற்கொள்ள காவல்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் நேற்றைய தினம் அமெரிக்காவில் நேரடி பேச்சுவார்த்தை இடம்பெற்ற நிலையில் இன்று அதிகாலை இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு 30 உந்துகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது. 1992ஆம் ஆண்டுக்கு பின்னர் இஸ்ரேலும் லெபனானும் தங்களுக்கு இடையில் முதல் நேரடி பேச்சுவார்த்தையை நடத்தி மறுநாள் லெபனானை தளமாக கொண்ட ஈரானிய ஆதரவு அமைப்பான ஹிஸ்புல்லா இன்று காலை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பு ஏவிய 30 உந்துகணைகளில் பெரும்பாலானவை தமது ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பால் இடைமறிக்கப்பட்டதாக, மீதமுள்ளவை திறந்த வெளிகளில் விழுந்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்ற போதும் லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் 24 மணி நேரத்தில் குறைந்தது 35 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். லெபனானின் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள இஸ்ரேல் மறுத்தாலும் நேற்று பிரித்தானியா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஸ்பெயின் உட்பட 14 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் லெபனானுக்கு போர் நிறுத்தத்தால் வேண்டும் என அழைப்பு விடுத்தனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் அவசர தொடர் விளக்கத்தை விமர்சித்த ஹர்ஷ பதிலளிக்க கற்றுக் கொடுக்க தயார் எனவும் தெரிவிப்பு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பெயரில் பாரிய மோசடி, விசாரணைகளை ஆரம்பித்த குற்றப்புலனாய்வு திணைக்களம். இலங்கையில் வளமைக்கு திரும்பிய அரச நிறுவனங்கள் பொது சேவைகளை துரித கதியில் முன்னெடுக்க திட்டம். தலதா மாளிகையில் வழிபாட்டில் ஈடுபட்ட அனுர எண்ணெய் தேய்க்கும் அரச விழாவிலும் பங்கேற்பு. விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கிய காவல்துறை, சென்னையில் இன்று மாலை கூட்டம். லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல், 3 தசாப்த பேச்சுவார்த்தைக்கு பின் தாக்குதல். இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. உடனுக்குடன் செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.